பொள்ளாச்சி ஒரு தனி மாவட்டமாக பிரிக்கணும்னு என் கோரிக்கை இருந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒரு மாவட்டமாக பிரிக்கணும்னு கோரிக்கை இருக்குது. ஆத்தூர் ஒரு மாவட்டமாக பிரிக்கணும்னு கோரிக்கை இருக்குது. திருச்செங்கோட்டை ஒரு மாவட்டமாக பிரிக்கணும்னு கோரிக்கை இருக்குது. இதையெல்லாம் அதாவது பிரிக்க வேண்டிய மாவட்டங்கள். இப்போ நீங்கள் பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கோவை பெரிய மாவட்டமாக இருக்குது. ஸோ அதை பொள்ளாச்சி கண்டிப்பாக பிரிக்கணும். பொள்ளாச்சி இன்றைக்கி சின்ன ஊரெல்லாம் இல்லை. கோவைக்கெல்லாம் ஈக்குவலாக பொள்ளாச்சி அந்த காலத்திலேயே ஒரு பெரிய ஊர் அது. அதே போல் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு பவானி சாகர் வரைக்கும், சத்தியமங்கலம் அது வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தை பிரிக்கணும்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள். அதே போல் திருச்செங்கோட்டை பிரிக்கணும்னு கேட்குறேன். திருச்செங்கோடு, குமாரபாளையம், சங்ககிரி, எடப்பாடி இதையெல்லாம் வச்சு ஒரு மாவட்டம் பிரிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அதே போல் சேலம் மாவட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. சேலம் மாவட்டம் பெருசாக இருக்குது. ஸோ அதை ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை பிரிக்கணும். ஏன்னா சேலத்திலிருந்து இந்த பக்கம் மேட்டூர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணணும், இந்த பக்கம் ஆத்தூர் வரைக்கும் வரணும், தலைவாசல் வரைக்கும் வரணும். ஸோ இப்படி பார்க்கும்போது இதையெல்லாம் கண்டிப்பாக பிரிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலூரை 3ஆக பிரிச்சிருக்காங்க. பல மாவட்டங்களில் சிறிய மாவட்டங்களே 2ஆக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் 4 லட்சம் 5 லட்சம் ஜனத்தொகை கூட ஒரு மாவட்டம்லாம் இருக்குது இன்றைக்கி. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய மாவட்டங்களை பிரிக்கிறதுக்காக அந்த கோரிக்கையில் வச்சுட்டுருக்குறோம். கடந்த 10 ஆண்டுகளில் வேறு எதையும் பிரிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பல மாவட்டங்களை பிரிக்கிறாங்க. ஆனால் அங்கே பிரிக்கலை. புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ நான் கோபிச்செட்டிப்பாளையத்தை